ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 16வது நாள் சேலஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா சொரக்காய் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குடிக்கிற ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொரக்காய், புடலங்காய், அந்த கீரை இந்த மாதிரி ஜூஸ் வந்து நம்ம குடிக்கிறோம். இது வந்து விலையும் கம்மி, ஆனால் இதில் தாங்க சத்துக்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ நான் வந்து அந்த சின்ன சொரக்காய் எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, அதை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா விதையோட நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி மட்டும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடைச்சி எடுத்துக்கிட்டேங்க. சொரக்காவிலேயே தண்ணி இருக்கும், நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றினா போதும். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம நேற்று வந்து தலைக்கு குளிச்சிருந்ததுனால இன்றைக்கி நம்ம ஜூஸை குடிச்சிட்டு நம்ம அப்படியே லைட்டாக வந்து எண்ணெய் வந்து மசாஜ் பண்ணி ஜெண்டில் அப்படியே நல்லா சூப்பராக விட்டுறலாம். இப்போது இந்த சொரக்கால வந்து என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவுமே வந்து நீர்ச்சத்து தாங்க. உடல் சூட்டை வந்து கம்மி பண்ணும். அதுவும் போக பிபி, சுகர் இருக்கிறவங்களாம் சுகர்லாம் வந்து இது வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். கம்மி பண்ணி கொடுக்கும்னா பிபி, சுகரெல்லாம் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம். அப்புறம் வேறு என்ன இருக்குது சுரக்கால வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பொரியல், கூட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்காது. அவங்களாம் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஜூஸ் அடித்து குடிக்கிறது வந்து ரொம்பவே நல்லதுங்க. சத்தும் வந்து டைரெக்டாக வந்து நம்ம உடம்புக்கு வந்து போயிடும். இப்போ உதாரணத்துக்கு என்னையவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கெலாம் ஒரு சில காய்கறிகள் வந்து கூட்டோ பொரியலோ செஞ்சு சாப்பிட்டா எனக்கு வந்து உள்ளே இறங்காது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, நமக்கு அப்போ சத்து வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி தான் ஜூஸை அடித்து கடகடன்னு கண்ணை மூடிட்டு குடிச்சிட்டு ஒரு வாய் சீனி அள்ளி வாயில் போட்டுட்டு முடிச்சிருவேங்க வேலையை. என்னைய மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நம்ம அம்மா அப்பா மெனக்கட்டு இதை குடி அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மண்டையில் ஏறவே ஏறாது. இப்போ கால் வலிக்கும் போது, கை வலிக்கும் போது, குறுக்கு வலிக்கும் போது ஐயோ நம்ம உடம்புலையும் சத்து இல்லை, நம்ம உடம்பையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புத்தி வருது. உண்மையிலே எனக்கெலாம் அப்படி தாங்க. நான்லாம் எதுவுமே சின்ன பிள்ளையில அவ்வளவா எதுவுமே விரும்பி சாப்பிட்டதில்ல. இப்போல்லாம் தேர்ந்தெடுத்து மெனக்கட்டு அது சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்றேங்க. இருக்கிறத வச்சு நான் வந்து சாப்பிட்றேங்க. நீங்களும் என்னைய மாதிரியே இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.